ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போறோம் இல்லையா? 26th சீரீஸ். நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் எதுக்காகன்னு தெரியும்னா, இந்த பக்கத்துல இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான். இடுப்புக்கு சைட்ல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் சொல்லி தர போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் ஆரம்பத்திலேயே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் சப்போர்ட்டோடையோ இல்ல பண்ண முடியுன்றவங்க சப்போர்ட் இல்லாமையோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். இங்க இருக்க ஃபேட்டை கட்டாயம் இறக்க முடியும். ஓகே, பாருங்க, ஸ்டே டியூன். பாருங்க, இந்த எக்ஸசைஸ்க்கு கட்டாயம் மேட்ல உட்காந்து பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா தரையில பண்ணும்போது வலி இருந்ததுன்னா முட்டி, கால், இடுப்பு பகுதி பண்ணாம போயிடுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். சோ மேட்ல உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த செவுரு எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எதுக்குன்னா இப்ப நான் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இது இல்லாம நம்ம காலை பிரிச்சு வச்சு பண்றது கஷ்டம். கால் சேர்ந்து போயிடும். அதனால காலை சேர விடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு செவுரு பக்கத்துல இந்த மாதிரி கார்னர் இருக்க மாதிரி பார்த்துட்டு மேட் போட்டுன்னு உட்காந்து பண்ண ஆரம்பிங்க. என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, காலை எல் ஷேப்ல கொண்டு வரணும். பாருங்க, ஒரு கால் இப்படியும் ஒரு கால் இப்படியும் இருக்கணும். முட்டி கீழே எவ்வளவு தூரம் பிரஸ் பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஓகே, சோ எல் ஷேப்ல இருக்கணும் நம்ம கால். இது இல்லாம நீங்க பிரிச்சு வச்சீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா கால் கிட்ட வந்துரும். அதுக்காக தான் சொல்றேன். உடம்ப நேரா வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த பக்கம் மடியாம, அதாவது எல்போ மடியாம ஸ்ட்ரெயிட்டா வச்சு இப்படி புடிச்சுக்கோங்க. ஓகே, உரல் ஆட்டுற மாதிரி தான், ஆனா பெரிய உரல், எந்திரம் சொல்லுவாங்க, அது பெருசா ஆட்டுற மாதிரி, மாவரைக்கிற மாதிரி, அந்த காலத்துல பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண போறோம். குனிஞ்சு தரக்கிட்ட கை வச்சுக்கோங்க. டச் பண்ண வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ வச்சுதான் இந்த ஃபுல் எக்ஸசைஸும் பண்ண போறோம். ஓகே, கால் ரெண்டும் சேரவே கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு செவரோட முக்குல பண்றோம். சரியா? நடுவுல கையை இப்படி கீழே வச்சுட்டு ரைட் லெக் கிட்ட ஃபர்ஸ்ட் போங்க. அப்படியே பின்னாடி வாங்க. இப்போ லெஃப்ட் லெக் கிட்ட வாங்க. எவ்வளவு தூரம் போக முடியுமோ போங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு வாங்க. மேல கை போக கூடாது. கரெக்டா எவ்வளோக்கு எவ்வளவு தரக்கிட்ட இருக்க முடியுமோ இருங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலையும் பாத்தீங்கன்னா கால் ரெண்டும் எல் ஷேப்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். கிட்ட வந்ததுன்னா கூட பிரிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இன்னொரு கால் எப்படி இருந்தாலும் மாறாது. ஏன்னா நம்ம செவரு சப்போர்ட் எடுத்திருக்கோம். செவரு சப்போர்ட் இல்லாம பண்ணா சேர்ந்துரும். அது கஷ்டமா இருக்கும். நீங்க செவரு சப்போர்ட் எடுத்துட்டே பண்ணுங்க. சோ இப்ப நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்றோம். ஒவ்வொரு தடவையும் ரைட் லெக்கோட டோஸை டச் பண்ணிட்டு பின்னாடி வந்து திருப்பியும் லெஃப்ட் பக்கம் வந்து லெஃப்ட் டோஸை டச் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் வரணும். அப்படி பண்ணும்போது கை ரெண்டும் மடங்க கூடாது. உடம்பு கீழ் பார்த்து மாதிரிதான் இருக்கணும். தலையை நிமிர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி கை பிடிக்கிறதும் கீழே இருக்க மாதிரி, கைப்பிடி கீழே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க சுத்துங்க. ஒரு 5 தடவை இந்த பக்கமும், அதுக்கு அடுத்தது இந்த சைடு 5 தடவையும் பண்ண போறோம். பாருங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். எல்போஸ் மடங்காம ஃபுல் ரவுண்டு போயிட்டு 1 2 3 4 5. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இந்த பக்கமா ரிவர்ஸ் சைடு பண்ண போறோம். காலை இன்னும் நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க கிட்ட வந்ததுன்னா. ஓகே, இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் லெக் டச்சிங், கம் பேக், எல்போஸ் மடிய கூடாது. ரைட் லெக் டச்சிங், சென்டர். சென்டர் வரும்போதெல்லாம் கீழே பார்த்துக்கோங்க. கை மேல இருந்தாலும் கீழே இறக்குற மாதிரி 5 தடவை பண்ணுவோம். கம் பேக், ரைட் லெக் டச் பண்றோம், சென்டருக்கு வரும். திருப்பி லெஃப்ட் லெக் டச் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் கீழே இருந்தே பண்ணணும். முதுகு நல்லா பின்னாடி போயிட்டு ரைட் எக்ஸ்ட்ரீம் டச் பண்ணிட்டு சென்டர். 3 ரவுண்ட்ஸ் முடிச்சிருப்போம். இன்னும் 2 தடவை முடிச்சிடலாம். நல்லா இடுப்பு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் திருகணும். ஓகே, பின்னாடி போகணும். ஓகே, 4 முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு தடவை பண்ணிடலாம். பின்னாடி போயிட்டு அப்படி சுத்திட்டு ரைட் டச் பண்ணிட்டு சென்டருக்கு வந்து கையை ரிலீஸ் பண்ணும். இவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா இடுப்பு 2 பக்கமும் நல்லா ஃபுல்லா எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வளைஞ்சு பின்னாடியும் போயிட்டு இப்படி வருவோம் ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லயும். ஸோ பண்ணி பாருங்க. கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக தான் செவரோட சப்போர்ட் சொல்லியிருக்கேன். இது பழகி முடிச்சுட்டு ஈஸியா இருக்குன்னா செவரு சப்போர்ட் இல்லாமையே கூட பண்ணலாம். அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ சப்போர்ட் இல்லாம பண்ணணும்னா செவருக்கு முன்னாடி வந்துருங்க. தொடவே கூடாது கால் செவரு.
எல் ஷேப்ல கால் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் கால் உள்ள போயிருச்சுன்னா வெளியில தள்ளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. முட்டி முடிஞ்ச வரைக்கும் தரையோட இருக்கதான் பார்க்கணும். கை ரெண்டும் சேர்த்து சென்டர் பாயிண்ட் வந்துருங்க. ரைட், பேக், அப்படியே லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட், சென்டர். கை கீழே இருக்க மாதிரி பாருங்க. மேல வந்தாலும் கொஞ்சம் இறக்கிக்கோங்க நடுவுல வரும்போது. அதே மாதிரி கால் கிட்ட வந்திருந்தாலும் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பியும் ரைட், பேக், லெஃப்ட், சென்டர். ரைட், பேக், லெஃப்ட், சென்டர். இப்ப கால் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு. திருப்பி பிரிச்சு வைக்கிறேன் பாருங்க. இப்போ 3வது ரவுண்ட். ரைட், பேக், லெஃப்ட், சென்டர். ரைட், பேக், எவ்வளவு பின்னாடி போக முடியுமோ போயிட்டு லெஃப்ட்டுக்கு வாங்க. இன்னொரு பக்கம் சென்டர். இன்னொரு தடவை பண்ணிடுவோம். ரைட், கால் பிரிச்சுக்கல. ரைட், பேக், லெஃப்ட், சென்டர். ரிலாக்ஸ். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு தடவை பண்ணிடலாம். ரிவர்ஸ் சைடு. காலை பிரிச்சு வச்சுக்கிறோம். எல் ஷேப்ல இருக்கணும். முட்டி கீழே இருக்கணும். கையை சேர்த்துக்கோங்க. பிடிய பிடிச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட், பேக், கையை மடங்க கூடாது. ரைட், ரைட்டை டச் பண்ணுங்க. சென்டர் கீழே இருக்கணும். காலை பிரிச்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட், பேக், ரைட், சென்டர். லெஃப்ட், பேக், ரைட், சென்டர். காலை பிரிச்சுக்கலாம். லெஃப்ட், பேக், ஃபுல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ரைட், சென்டர். இன்னும் 2 தடவையா. லெஃப்ட், பேக், ரைட், சென்டர். காலை பிரிச்சுக்கலாம். கை நேரா இருக்கணும். கீழே போயிடுங்க. லெஃப்ட், பேக், ஃபுல்லா ரைட் வந்து டச் பண்ணிட்டு சென்டர். அவ்வளவுதான். காலை பிரிச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். பண்ணி பாருங்க. சப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட், சப்போர்ட் இல்லாம 5 தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணுங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 10 தடவை அதிகப்படுத்திக்கோங்க. 15 தடவை அதிகப்படுத்திக்கோங்க. கட்டாயம் இது ஃபுல் லோவர் பாடி ஆப்டமன்ல இருந்து எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஃபேட் எல்லாம் சீக்கிரமா போகும். அது தவிர்த்து மெயினா இந்த பகுதியை தான் டார்கெட் பண்றோம். கட்டாயம் இங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் குறையும். பழகிட்டே இருங்க. நான் சீக்கிரம் அடுத்த டிஃபிகல்ட் ஆர் ஈஸி எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.